பேரன்புமிக்க இஸ்லாமிய சோர்களே, உலக வேத நூல்களிலே அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டு அதிகமாக ஓதப்படக்கூடிய நூல் புனிதமிக்க அல் குர்ஆன். அல் குர்ஆனுடைய சாராம்சம் சூரா அல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது. உலகத்தில் அதிகமாக ஓதப்படக்கூடிய குர்ஆனுடைய ஒரு அத்தியாயம் இருக்குமாக இருந்தால் அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். ஏனென்றால் எல்லா முஸ்லிம்களும் அதனை பாடமிட்டிருப்பார்கள். அதனை பாடமிடாதவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒருவன் முஸ்லிமானால் ஐங்கால தொழுகை கொள்ள வேண்டும். தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். வேதத்துடைய திறவுகோலாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு தொழுகை இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை வைத்து நாம் பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயமாக ஓதப்பட வேண்டும். எம்மில் சிலர் சிறுவர்களாக, மற்றும் சிலர் வாலிபர்களாக, இன்னும் சிலர் மத்திய வயதிலும், மற்றும் சிலர் வயோதிபத்திலும் இருக்கும் இந்த நிலையிலே சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் நீண்ட காலமாக அல்லது குறுகிய காலமாக ஓதி வருகிறோம். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அதில் பொதிந்திருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன, மனித வாழ்க்கைக்கு அது தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் ஓதும் பொழுது எங்களுக்கு நன்மை அதிகமாகும். அதன்படி நாங்கள் நடக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, மா அன்ஸலல்லாஹு ஃபித் தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபில் ஸபூரி வலா ஃபில் ஃபுர்கானி சூரத்தன் மிஸ்லஹா வஹிய ஸபஉல் மஸானி வல் குர்ஆனுல் அஸீம் அல்லதி ஊதீது. அல்லாஹ் தஆலா தௌராத்திலோ அல்லது இன்ஜீலிலோ அல்லது ஜபூரிலோ அல்லது குர்ஆனிலோ சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கியது கிடையாது. அது மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்ட சூரா. நான் கொடுக்கப்பட்ட மகத்துவம் மிகு குர்ஆன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா முந்தைய வேதங்களில் கூட அப்படி இறக்கப்படவில்லை. அல் குர்ஆனில் சூரத்துல் ஃபாத்திஹாவை விட்டுவிட்டு நாம் பார்த்தால் அதை போன்ற வேறு சூரா இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய மகத்துவம் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஐங்கால தொழுகைகளிலும் 17 தடவைகள் கட்டாயம் ஓதியே ஆக வேண்டும். ஓதாவிட்டால் தொழுகை கூடாது என்ற நிலைக்கு அல்லாஹு தஆலா அதனை வைத்திருக்கிறான். சயீத் இப்னு முஅல்லா என்ற சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ பள்ளிவாசலுக்கு அதிலிருந்து வெளியேறுவதற்கு முற்பாடு லவ் அல்லிமன்னக சூரத்தன் ஹிய அஸமு சூரில் குர்ஆன், குர்ஆனுடைய சூறாக்களில் மிக மகத்துவம் மிக ஒரு சூறாவை உமக்கு நான் படித்து தருவேன் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது அந்த பள்ளிவாசலுக்குள் இருந்து வெளியேறக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த அந்த சஹாபி நபி அவர்கள் வெளியேறக்கூடிய நேரத்திலே ஒரு சூறாவை எனக்கு படித்து தருவதாக சொன்னீர்கள், அது என்ன என்று சொன்ன பொழுது கேட்ட பொழுது அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா ஹிய ஸபஉல் மஸானி வல் குர்ஆனுல் அஸீம் அல்லதி ஊதீதுஹு என்று சொன்னார். அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹா மீண்டும் மீண்டும் ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை கொண்டது நான் கொடுக்கப்பட்ட மகத்துவமிகு குர்ஆன் என்று சொன்னார் நபி அவர்கள். அவ்வாறு சிறப்புமிகு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்துக்கள் 7 ஆயத்துக்களாக இருக்கின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முதலாவது வசனம் என்று அறிஞர்களில் சிலர் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
இரண்டாவது வசனம், அர் ரஹ்மான் ரஹீம் மூன்றாவது வசனம், மாலிக் யௌமித்தீன் நான்காவது வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஐந்தாவது வசனம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஆறாவது வசனம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்பது ஏழாவது வசனம் என்று அறிஞர்கள் எமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஷாஃபி மதவை சார்ந்தவர்களும் அதை அடிப்படையாகத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சூரா அல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூராவுடைய முடிவிலே ஆமீன் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆமீன் என்பது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளதல்ல. அதனுடைய பொருள் இஸ்தஜிப் யா அல்லாஹ், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாகும். நபியுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்தில் இந்த ஆமீன் என்ற வார்த்தை பிரயோகத்தில் இருந்தது. அதுதான் இன்று கிறிஸ்தவ தேவாலயங்களில் நீங்கள் பார்த்தால் அவர்கள் அந்த பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைகளின் பொழுது ஆமென் என்று சொல்வார்கள், ஏற்றுக்கொள்வாயாக என்ற அர்த்தத்தில். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையரான அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைச்சகனான் அல்லாஹ்வுக்கே புகழனை. அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல, வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல என்று அந்த சூராவுடைய வசனங்களுடைய பொருள்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சூறாவிலே சொற்பிரயோகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக அற்புதமான முறையில் இடம்பெற்றிருப்பதை காண்பீர்கள். முஸ்லிம்களுடைய வேதமான அல் குர்ஆனை எடுத்து அந்த அல் குர்ஆனுடைய 114 சூறாக்களிலே முதலாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் நுழைய ஒரு மனிதன் முனைந்து முதலாவது வசனத்தில் அவன் பிரிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு என்று இடம்பெற்றிருப்பதை கண்டு அவன் ஆச்சரியம் அடைவான். முதலாவதாகவே பிஸ்மில்லா என்று அல்லாஹ்வுடைய திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் எடுத்தால் கூட அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வுடைய திருநாமம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அல் குர்ஆனில் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் சொல்கிறோம். இதில் 3 பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்வுக்கு சொந்தமான பெயர் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை லஃப்லத்துல் ஜலாலா என்று சொல்வார்கள். வலுப்பமான சிறப்பான வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தையில் உலகத்தில் யாரும் இதுவரைக்கும் பெயர் வைத்தது கிடையாது. முந்தைய சமூகங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இன்று வரைக்கும் பிறந்த யாருமே அல்லாஹ் என்று பெயர் வைக்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய குதிரத் வல்லமை. இந்த உலகம் அழியும் வரைக்கும் யாரும் அல்லாஹ் என்று பெயர் வைக்க முடியாது. வைத்தால் அவர்கள் பத்தீரிய கூடும். அது அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய சிறப்பான வலுப்பமான அந்த பெயர். மூமின்களுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இதா ذكرல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் மூமின்களுடைய இறை விசுவாசிகளுடைய உள்ளங்கள் நடுக்கமடையும் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் இருந்தும் குர்ஆனுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் அதிகமான திருநாமங்களில் மற்றைய திருநாமங்களை சொல்லவில்லை.
உதாரணமாக அல் கஹார் அடக்கி ஆளக்கூடியவன், அல் முன்தகிம் பழிவாங்கக்கூடியவன், இவ்வாறு மாலிக் அரசன், பல திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருந்தும் அவன் முதலாக சொல்ல வந்தது ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அந்த இறைவன் இரக்கமுள்ளவன் என்பதைத்தான் உலக மக்களுக்கு அவன் செய்தியாக சொல்ல வந்திருக்கிறான். ரஹ்மான் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொந்தமான சொல், அதை கொண்டு யாரும் பெயர் வைக்க முடியாது என்று உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அதீமுர் ரஹ்மா மிகப்பெரிய இரக்கமுள்ளவன், ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையவன், அவன் தாயிமுர் ரஹ்மான் நிலையான இரக்கமுள்ளவன். இந்த இரண்டு திருநாமங்களும் அல்லாஹ்வை அவருடைய பண்புகளை பற்றி சொல்கின்றன. அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்க முடியும், அவனை ரஹ்மான் என்று கூப்பிடுவது ஹராம், கூடாது. அது அல்லாஹ்வுடைய பண்பு, நாங்கள் சுருக்கி சொல்ல முடியாது. அப்து என்ற வார்த்தையை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும். அளவற்ற அருளாளனுடைய அடிமை என்ற வார்த்தை அப்துல் ரஹ்மான் என்று தான் சொல்ல வேண்டும், ரஹ்மான் என்று சொல்வது கூடாது. ரஹ்மான் என்பது இன்னொரு கருத்துப்படி உலகத்திலே பொதுவாக அனைவருக்குமே இரக்கம் காட்டக்கூடியவன். சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான், ஐங்காலம் தொழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். முஸ்லிம்களில் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கும் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ரிஸ்கை அவன் கொடுக்கிறான். பாவிகள் அழகான வீடுகள் கட்டி வாகனங்கள் வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்தில் உயர் பதவிகள் இல்லையா, அல்லாஹ் ரஹ்மான் அவன் பொதுவாக இரக்கம் காட்டக்கூடிய எல்லோருக்குமே இரக்கம் காட்டுவான். ரஹீம் என்ற வார்த்தை வகான பில் முஃமினீன ரஹீமா, இறை விசுவாசிகளுக்கு அவன் அல்லாஹ் அருளாளனாக இருக்கிறான். ரஹீம் என்ற வார்த்தை அது மறுமையிலே சொந்தமானது. வம்தாஸ் யௌமா அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே இன்றைய தினம் நீங்கள் வேறுபடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மறுமையில் நல்லவர்களையும் பாவிகளையும் அல்லாஹ் பிரித்து விடுவான். அங்கு நரகத்தில் கத்தினால் ஒப்பாரி வைத்தால் அடி கூடும், உலகத்தில் கண்ணீர் வடித்தால் அல்லாஹ்வுடைய அருள் கருணை பாவ மன்னிப்பு கிடைக்கும். மறுமையில் அல்லாஹ் தஆலா நன்மை செய்தவர்களுக்கு லில்லதீன அஹ்ஸனுல் ஹுஸ்னா வ ஜியாதா, நல்ல அமல் செய்தவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா இன்னும் பாக்கியங்களை கூட்டிக் கொண்டு செல்வான், அழகு அதிகரித்துக் கொண்டே செல்லும், நியமத்துக்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் கூட்டிக் கொண்டே செல்வான். உலகத்தில் ஒரு மனிதன் சிறுவனாக இருப்பான், வாலிபனாகுவான், பின்பு வயோதிபத்தை நோக்கி அவன் சென்று கொண்டே இருப்பான். சொர்க்கத்தில் அப்படி அல்ல, ஒரு மனிதன் அவன் வாலிபத்தை நோக்கி வந்து கொண்டே இருப்பான், நியமத்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் ரஹீம், மூமின்களுக்கு மாத்திரம் மறுமையில் இரக்கம் காட்டக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும், அவன் அகிலத்தார்களின் நிறைச்சன். அல் என்ற வார்த்தையில், அல்ஹம்து என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அல் அனைத்தும் என்ற பொருளை கொடுக்கிறது. அனைத்தும் என்றால் என்ன? புகழ்கள் பலதாக இருக்கின்றன. அல்லாஹ் அல்லாஹை புகழ்வது, மனிதன் மனிதனை புகழ்வது, அல்லாஹ் மனிதனை புகழ்வது, மனிதன் அல்லாஹை புகழ்வது, இப்படியான 4 வகையான புகழ்களும் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கே தான் சொந்தமானது. ஒரு மனிதன் அழகாக இருக்கிறான் அல்லது செல்வந்தனாக கொடைவல்லனாக இருக்கிறான் என்றால் அந்த கொடையை அவன் கொடுக்க வைத்தது அல்லாஹ். யதார்த்தத்தில் அல்லாஹ்வுக்கே அந்த புகழ் போய் சேரும். எனவே அனைத்து புகழ்களும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஹம்து என்ற வார்த்தை ஷுக்குர் என்ற வார்த்தையை விட பொருள் செறிவான. ஷுக்குர் என்றால் ஒரு மனிதன் உபகாரம் செய்தால் தான் நன்றி செலுத்தும். ஹம்து என்ற வார்த்தை அப்படி அல்ல, உபகாரம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று அடியார்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். லில்லா அல்லாஹ்வுக்கே சொந்தமான. அந்த லில்லா என்ற வார்த்தையில் உள்ள லி என்ற அந்த இடைச்சொல் அல்லாஹ்வுக்கே உரியது. இந்த வாகனம் இன்னாருக்கே உரியது, இந்த வீடு இன்னாருக்கே உரியது என்று நாம் சொல்வதை போன்று அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, வேறு யாருக்கும் அல்ல என்பதை அந்த லி என்ற வார்த்தை சொல்கிறது. அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது இலாஹ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இலாஹ் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து கடவுள்களையும் சொல்ல முடியும். பொதுவாக அல்லாஹ்வையும் சொல்ல முடியும், அனைத்து கடவுள்களையும் சொல்ல முடியும், சிலைகளையும் சொல்ல முடியும்.
இலாஹ் என்ற வார்த்தையுடைய பொருள் பொய்யான முறையிலே வணங்கப்படக்கூடியவன் என்று பொருள் இருந்து அனைத்து சிலைகளையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலாஹ் என்றால் பொதுவாக கடவுள் என்ற அர்த்தத்தில் வைத்து பார்த்தால் அது அல்லாஹ்வையும் நடக்கும். ஆனால் அல்லாஹ் உண்மையாக வணங்கப்படக்கூடியவன். இலாஹ் என்ற வார்த்தைக்கு பொதுவாக கடவுள் என்ற அர்த்தம் இருக்கிறது, அல்லாஹ்வையும். ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தை அல்லாஹ்வை மாத்திரம் தான் குறிக்கும், வேறு யாரையும் குறிக்காது. இந்த சிலைகள் எல்லாம் குறிக்காது. அதனுடைய அர்த்தம் அல் மஅபூத் பிஹக், உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அது அல்லாஹ் மாத்திரம்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்பில் ஆலமீன் அகிலத்தார்களின் நிலைச்சல் அனைத்து புகழ்களும் அல்லாஹ்வுக்கு ஏன் சொந்தமாக வேண்டும்? அவன் ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைச்சகன். அகிலத்தார்களின் இறைச்சகனாக இருக்கக்கூடியவன் தான் அவன் புகழுக்குரியவனாக முடியும். இந்த சிலைகளோ இந்த உலகத்தில் உள்ள இந்த பொய்யான கடவுள்களோ அல்ல. அல்லாஹ் மனிதர்கள் உலகம், ஜின்கள் உலகம், மலாய்க்காமார்கள் உலகம், மிருகங்கள் உலகம், அணு உலகம், மரங்கள் உலகம், இவ்வாறு உலகத்தில் எத்தனையோ வகையான உலகங்கள் இருக்கின்றன. அவைகள் அனைத்துக்குமே அல்லாஹ் தஆலா ரிஸ்களிக்கிறான், அவைகளை பாதுகாக்கிறான், அவைகளை நிர்வகிக்கிறான், அவைகளுடைய சகல தேவைகளையும் அவன்தான் பூர்த்தி செய்கிறான். அவன்தான் படைத்தான், அவன்தான் அவைகளை அளிப்பான். இப்படியானவன் தான் இரட்சகனாக இருப்பதற்கு பொருத்தமானவன் ரப்பில் ஆலமீன். அகிலத்தார்கள் இரட்சகனான் அல்லாஹ்வுக்கே போலனை. அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மீண்டும் மடக்கி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உள்ளத்தில் பதிவதற்காக, மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. உலகம் அழிந்ததன் பிற்பாடு அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு கேள்வி கேட்பான். அனைத்து மன்னர்களும் அரசர்களும் அழிந்து போயிருப்பார்கள். லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினம் அரசாட்சி யாருக்கு சொந்தமானது என்று கேட்பான். பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் வாய்மூடி நிற்பார்கள், யாரும் பேச முடியாது. அணுகுண்டு வைத்திருப்பவர்கள் முதல் உலகத்துடைய சக்திகள் யாருடைய கையில் இருக்கிறதோ, ஆயுத படைகள், ஆகாய விமானம், தரைப்படை, கடல் படை என்றெல்லாம் யாரெல்லாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருமே வாய்மூடி நிற்பார்கள். அல்லாஹ்வை பதில் சொல்வான், லில்லாஹில் வாஹிதுல் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வுக்கே அரசாட்சி சொந்தம் என்று அல்லாஹ்வை பதில் சொல்வான். வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது. இதுதான் உண்மையான அரசாங்கம். ஆடி ஆடி செல்லக்கூடிய அரசாங்கங்கள் அல்ல அரசாங்கம். உலகத்துடைய அனைத்து அரசியலும் அனைத்து ஆட்சிகளும் நிரந்தரமற்றது. அல்லாஹ் தஆலாவுடைய ஆட்சி தான் நிரந்தரமானது என்பதைத்தான் மாலிக் யௌமித்தீன் என்பது சொல்லிக் கொண்டிருக்கு. தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக யார் இருக்கிறானோ அவன் தான் அதற்கு தகுதியானவன். கூலி கொடுக்கும் நாளில் நீ நரகவாதி, நீ சொர்க்கவாதி என்று தீர்ப்பு செய்யக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் வணங்கப்படுவதற்கு பாத்திரமானவன் என்பதைத்தான் மாலிக் யௌமித்தீன் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கு. கூலி கொடுக்கும் நாளின் அதிபர். இந்த மாலிக் யௌமித்தீனிலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் உலக மக்கள், நீங்கள் என்ன செயலை செய்தாலும் நாளை மறுமையில் நீங்கள் என்னிடத்தில் தான் வர இருக்கிறீர்கள். நான் மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த ஆயத்துகளுடைய போக்கை நீங்கள் கவனித்து பார்த்தால், பிஸ்மியிலிருந்து அல்ஹம்துலிருந்து அதனை அடுத்த அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன் அனைத்துமே அல்லாஹ்வுடைய புகழை சொல்லித் தருகிறது. அடியார்கள் துஆ கேட்கும் பொழுது முதலாவதாக அல்லாஹ்வை புகழ வேண்டும். எடுத்த எடுப்பிலே அதைத்தா இதைத்தா என்று கேட்பது அடியார்கள் ஒழுக்கமில்லாத முறை. அல்லாஹ்வை புகழ வேண்டும், அதன் பிற்பாடுதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆரம்ப வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதனை அடுத்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நாங்கள் சொல்கிறோம் உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் தான் உதவி தேடுகிறோம். இந்த வசனத்துடைய அமைப்பை நீங்கள் பாருங்கள். நஅபுதுக என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்லவில்லை. உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். இரண்டுக்கும் பொருளில் வித்தியாசம் இருக்கிறது. உன்னை வணங்குகிறோம் என்று சொன்னால் சில நேரம் வேற யாரையும் வணங்குவதற்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், வேறு யாரையும் அல்ல என்பதை அது சொல்லிக் கொள்ளும். உன்னிடம் தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்றால் உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்பதற்கும்
உன்னிடம் தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்வதற்கு வரை வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நாம் கேட்க வேண்டும், உதவி தேட வேண்டும் என்பதை அது சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்கு மற்றொரு நுணுக்கமான விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் தனியே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது ஏன் நாங்கள் என்று சொல்கிறான்? நாங்கள் வணங்குகிறோம், நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன் என்று தானே சொல்ல வேண்டும். நான் உன்னை வணங்குகிறேன், நான் உன்னைத்தான் நான் வணங்குகிறேன், நான் என்ற வார்த்தை சொல்ல வேண்டும். ஏன் ஒருவர் பன்மையில் ஓத வேண்டும் என்றால் உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ் என்பவன் மிக மிக மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு வல்லமை. அடியான் மிக அற்பமான ஒரு படைப்பு. மிகப்பெரிய ஒரு சக்தி உள்ளவனுக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த அற்பமான மனிதன் நான் வணங்குகிறேன் என்று நெஞ்சை நிமித்தி சொல்வதற்கு அவனுக்கு ஒழுக்கம் இல்லை, தைரியம் இல்லை. உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மூமின்கள் கூட்டத்தில் நானும் ஒருவனாக ஒலித்துக் கொண்டு நின்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னைத்தான் வணங்குகிறோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னிடம் தான் உதவி துவா கேட்கிறோம், உதவி தேடுகிறோம் என்று சொல்வது அழகான ஒழுக்கம் என்று அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஒருமையை கூட பன்மையில் பிரார்த்திக்க வேண்டும், இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தந்திருக்கிறார். இது மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கம் அல்லவா? அல்லாஹ்வுடைய வல்லமையை அது காட்டித் தருகிறது. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. நேரான பாதை என்றால் என்ன? وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல் குர்ஆனிலே வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை விளங்கப்படுத்துகிறான். யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் வழிபட்டாரோ அவர் நபிமார்களுடன், உண்மையாளர்களுடன், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு ஷஹீதான சுஹதாக்களுடன், நல்லோர்களுடன் இருப்பார்கள். வஹஸுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் நல்ல நண்பர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார். நபிமார்கள், சித்தீக்கீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டவர்கள். யார் இப்படி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டார்கள் இவர்களுடன் இருப்பார்கள் மறுமையில் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே சொல்கிறார். இவர்கள் தான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்ற நேரான பாதையில் இருந்தவர்கள். நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயாக. அல்லாஹ் தஆலா அடுத்த வசனங்களிலே நேரான பாதை என்றால் என்ன என்று விளங்கப்படுத்துகிறான். இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துகிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அதைத்தான் முந்தைய வசனத்தில் நாம் சொன்னோம். அல்லாஹ்வுடைய நியாமத்துக்குள்ளானவர்கள், அல்லாஹ் இஸ்லாத்தை கொண்ட நியாமத் அருள் புரிந்தவர்கள் யார்? நபிமார்கள், சித்தீக்கீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள். இவர்களுடைய பாதையை நீ காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவருடைய பாதை அல்ல, வலல்லாலின், வழி தவறுடைய பாதையும் அல்ல. நேரான பாதையில் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்குரியவர்கள் யார்? முன்பு சொன்ன நபிமார்களுடைய அந்த பட்டியல், சொல்லப்பட்ட பட்டியல். கோபத்துக்குள்ளானவர்கள் யார்? தஃப்சீரிலே சொல்லப்படுகிறது அல் மக்தூப் அலைஹிம் என்றால் கோபத்துக்குள்ளானவர்கள் யார் என்று சொன்னால் அது யூதர். வல்லாலின், வலல்லாலின் என்பதிலே வரக்கூடிய வல்லாலின் என்ற வார்த்தை வழி தவறியவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். முஃபஸ்ஸிரீன்களுடைய மற்றொரு விளக்கமும் இருக்கிறது. கோபத்துக்குள்ளானவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தீன் அவர்களிடத்திலே வந்து விடாக்குடியாக விதண்டாவாதம் பேசிக்கொண்டு மறுத்தவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படி யூதர்கள் மாத்திரம் அல்ல, வேறு சிலரும் இருக்கிறார்கள். அந்த விளக்கத்துக்குள் அது நுழையும். வழி தவறியவர்கள் அல்லாஹ்லின் என்று சொன்னால் யார்? அவர்கள் அல்லாஹ்வுடைய தீன் வராமல் இருந்தவர்கள். உதாரணமாக நபியுல்லாஹி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு உயர்த்தப்பட்டது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முற்பாடு இடைப்பட்ட சுமார் 500 வருடங்களிலே அல்லாஹ்வுடைய தீன் கிடைக்காமல் வாழ்ந்த அப்பாவி மக்கள். இவர்களுக்கு தீன் வரவில்லை. அவர்களிலே யாராவது வழி தவறி போயிருந்தால், சிலை வணக்கம் புரிந்திருந்தால் அவர்கள் பாவிகள், இல்லாவிட்டால் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் அவர்கள் நல்லவர்கள். அப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறது.
எனவேதான் அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வழி தவறி போனவர்களை கிறிஸ்தவர்கள் முதல் மற்றவர்களை நாங்கள் சேர்க்க முடியும். காபிர்களுடைய குழந்தைகள் 7 வயசை அடைவதற்கு முற்பாடு இன்று இருக்கக்கூடிய இன்றைய சிலை வணக்கம் புரியக்கூடிய மக்களுடைய பருவ வயது அடையாத பிள்ளைகளுடைய நிலை என்ன என்று மார்க்கத்திலே பேசப்பட்டது. அவர்கள் ஒரு கருத்துப்படி அவர்கள் மரணித்தால் அவர்களை குளிப்பாட்டி கபன் செய்து தொழுவித்து அடக்க முடியாது. காபிர்களுடைய இந்த நாட்டில் உள்ள உதாரணமாக அந்நியர்களுடைய பருவ வயது அடையாத குழந்தைகள் அவர்கள் அப்பாவிகள். அவர்கள் பிடிவாதம் பிடித்து மருத்துவம் இல்லை. அந்த பெற்றோர்கள் செல்லக்கூடிய மதஸ்தலங்களுக்கு அவர்கள் அப்பாவித்தனமாக செல்கிறார்கள். இவர்களுடைய நிலை என்ன என்று மார்க்கத்தில் பேசப்பட்டதும் அவர்கள் ஜாகிலிய காலத்திலே அல்லது எமது பாட்டன் முப்பாட்டன் அவர்களுடைய காலங்களில் எமது பிரதேசங்கள் காடுகளாக இருந்த நேரத்திலே இந்த மார்க்கம் செல்லாமல் காடுகளிலே வாழ்ந்து தேன்வட்டி இறைச்சி சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள். மார்க்கம் பள்ளிவாசலுடைய தொடர்பு அறவே கிடையாது. மார்க்கம் செல்வதற்கு வழியே கிடையாது. இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால் உலமாக்களுடைய ஒரு கருத்து பிரகாரம் காபிர்களுடைய பிள்ளைகள் உலகத்தில் அவர்களுடைய வணக்கஸ்தலங்களிலே புதைக்கப்பட்டாலும் பருவவயது அடைவதற்கு முற்பாடு அப்படி அவர்கள் செத்து புதைக்கப்பட்டாலும் நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பரீட்சை நடத்துவான். அல்லாஹ் யார் என்று விசாரிப்பான். அவர்களில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களே சொர்க்கத்துக்கும் மறுத்தவர்கள் நரகத்துக்கும் அனுப்புவான் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஜாகிலிய காலத்தில் இருந்த அப்பாவிகளுடைய நிலை அதுதான். சில நேரம் காடுகளில் எமது 100-200 ஆண்டுகளுக்கு முற்பாடு இந்த காடுகளிலே ஊர்களுடன் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து மரணித்த எமது மூதாதையர்களுடைய நிலை அப்படி சில நேரம் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் மார்க்கம் செல்லவில்லை. அப்படி நிலை என்ன? அவர்கள் பிடிவாதம் பிடித்தவர்கள், சில நேரம் சிலைவணக்கம் புரிந்தவர்கள், வழி தவறியவர்களாக இருக்கலாம். மார்க்கம் செல்லாதவர்கள் அப்பாவிகளாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா மறுமையில் தீர்மானிப்பான். அவர்களுக்கு ஒரு பரீட்சை நடத்துவான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்களை சொர்க்கத்துக்கும் மறுத்தவர்கள் நரகத்துக்கும் அனுப்புவான். எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் வழி தவறியவர்களுடைய அல்லது கோபத்துக்குள்ளாகக்கூடிய பாதையில் செல்லக்கூடாது, அஸ்ஸிராத்துல் முஸ்தகீமிலே செல்ல வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நீங்கள் அமைப்பு எடுத்தால் அதிலே மூல கருத்து என்று ஒன்று இருக்கிறது. மிக முக்கியமான பகுதி இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா இந்த உலக மக்களுக்கு சொல்ல வந்த செய்தி, முக்கியமான சாரம் என்னவென்று சொன்னால் அதுதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டுவாயாக என்பதுதான் இந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்ல வந்த செய்தி. சூறாவுடைய முந்தைய பகுதியை நீங்கள் பிந்தைய பகுதியை எடுத்து பார்த்தால் முந்தைய பகுதியிலே அல்லாஹ் தஆலாவுடைய புகழ் வருகிறது. மத்திய பகுதியிலே உம்மைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், உம்மிடம் தான் உதவி தருகிறோம் என்று சொல்லி கடைசி பகுதியிலே நேரான பாதை யாருடைய பாதை? நபிமார்களுடைய, ஷுஹதாக்களுடைய, சித்திகளுடைய பாதை. கோபத்துக்குள்ளான யூதர்களுடைய பாதையோ அல்லது வழிதவறிய கிறிஸ்தவருடைய பாதையோ அல்ல என்று சொல்லி மத்திய பாதையில் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறான் என்றால் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டுவாயா. ஒரு மனிதனுக்கு மனித வாழ்க்கையில் ஆக முக்கியமானது சாப்பாடோ உடுப்போ அல்லது உலகத்தில் ஒரு வாகனமோ பெரும் பெரும் பதவிகளோ அல்ல. அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு ஆக முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டுமாக இருந்தால், உலகத்தில் முயற்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் எதற்கு முயற்சி செய்ய வேண்டும்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதை ஹிதாயத்துக்காக முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் உலக மக்களுக்கு தேவையானது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே உலக மக்களுக்கு சொல்ல வருகிறார். அல்-குர்ஆனிலே சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 வசனங்கள் பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வரக்கூடிய ஆரம்பத்தில் வரக்கூடிய பகுதிகளிலே அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய கொள்கையை சொல்லி இருக்கிறார். அகீதா இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி ஒரு மனிதன் அறிவது அவனுடைய இஸ்லாமிய கொள்கை. மாலிக் யௌமித்தீன், கியாம நாளை பற்றி ஒரு மனிதன் அறிவது, மௌத்தை பற்றி, கபருடைய வாழ்க்கை பற்றி அறிவது, கூலி கொடுப்பதை பற்றி அறிவது, அல்லாஹ்வை நம்புவது, இதுவெல்லாம் இஸ்லாமிய அகீதா கொள்கை. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஸ்லாமிய கொள்கை இருக்கிறது. இரண்டாவதாக இபாதத் இருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இபாதத்தை பற்றி சொல்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்கிறோம். அத்துவா இபாதா,
பிரார்த்தனை என்பது ஒரு வகையான வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார். இஸ்லாமிய பண்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரங்களை நாகரிகங்களை நாங்கள் எடுத்து நடக்கக்கூடாது, இஸ்லாமிய நாகரிகத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று உயர்ந்த பண்பாடுகளை சூசகமாக இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்து அல் குர்ஆனுடைய அனைத்து சூறாக்களையும் நீங்கள் விளங்க முடியும். அனைத்து சூறாக்களை விளங்குவதாக இருந்தால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சுருக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் 1வது சூரா, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அடுத்து வரக்கூடிய சூரத்துல் பக்ராவை எடுத்தால் அதில் அல்லாஹ் தஆலா அதிகமாக யூதர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். இது அல் மக்தூப் அலைஹிம் என்பதை அடுத்த சூறாவில் அல்லாஹ் தஆலா விரிவாக விளங்கப்படுத்துகிறார். யூதர்களுடைய பண்புகள், அவர்கள் யார், எல்லா விடயத்தையும். சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹ் தஆலா கிறிஸ்தவர்களை பற்றி விரிவாக சொல்கிறான். வலல்லாலீன் என்பதை அந்த பதத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பற்றி நிறைய விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அன்அம்த அலைஹிம் என்பதை முழு நபிமார்களுடைய வரலாறு. அல் குர்ஆனிலே நிறைய சூறாக்களில் நபிமார்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவேதான் உலமாக்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு நிறைய பேர் சொன்னார்கள். அல் ஃபாத்திஹா ஆரம்பித்து வைக்கக்கூடியது உம்முல் கிதாப், வேதத்துடைய தாய். அஷ்ஷாபியா குணம் தரக்கூடியது. சூரத்துல் ஃபாத்திஹாவில் மனிதன் நோய்க்கு ஓதினால் அவனுடைய நோய் குணமாகும். அல் காஃபியா போதுமானது, ஏனைய சூறாக்கள் ஓதாவிட்டாலும் சூரத்துல் ஃபாத்திஹா போதுமானது. அல் வாஃபியா பூரணமானது. சூரத்துல் ஃபாத்திஹாவை 2 ரக்அத்துகளில் பாதியாக போத முடியாது, அது பூரணமானது. முழுதாக ஓதித்தான் ஆக வேண்டும். அடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒழுக்கத்தை சொல்லி தந்திருக்கிறான். அன்அம்த அலைஹிம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ என்று அல்லாஹ்வுடன் நேரடியாக பேசப்பட்டிருக்கு. அன்அம்த, நீ அருள் புரிந்தாய் என்று அல்லாஹ் அவனுடைய நலவுகளை பற்றி அவனுடன் பேச சொல்லியிருக்கிறான். கோபத்துக்குள்ளானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அலிப்த அலைஹிம் என்று சொல்லவில்லை. அல்லதீன லல்லு அல்லதீன அதுலல்தஹும் என்று சொல்லவில்லை. நீ வழிகெடுத்தவர்கள், நீ கோபப்பட்டவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை பார்த்து பேச சொல்லவில்லை. அஷ்ஷர்ரு லா யுன்ஸபு இலல்லாஹ், கெடுதி அல்லாஹ் பக்கம் சேர்க்கப்பட மாட்டார். நீ கோபித்த, நீ வழிகெடுத்த என்று அல்லாஹ்வை பார்த்து அடியார்கள் பேசுவதை ஒழுக்கமில்லாத முறை, அப்படி பேசக்கூடாது. அல்லாஹ் நியாமத்தை அருள் புரிந்தான் என்றால் அன்அம்த, நீ அருள் புரிந்தாய் என்று முன்னிலைப்படுத்தி அல்லாஹ்வுடன் பேசிருக்கக்கூடிய முறையெல்லாம் அல்லாஹு தஆலா இது அல் குர்ஆனில் உள்ள இலக்கிய அணியிலக்கண பகுதிகள். அடியார்கள் இந்த விடயங்களை விளங்கி நடக்க வேண்டும், விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய தத்துவங்களை இதில் விளங்கிக் கொள்ள முடியும். கடைசியாக அல் ஹிதாயா என்ற வார்த்தையை பொறுத்தவரை நேர்வழி என்பதை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டும். சொல்களே, இந்த சூறாவுடைய சாரம்சமாக அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டி கொண்டிருப்பவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் சீரணப்படுத்துவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தித்திருக்கிறார். ஒரு மனிதன் மதம் மாறி மரணிக்கக்கூடும். எவ்வளவுதான் அமல் செய்தவனும் சில நேரம் வாழ்க்கையுடைய கடைசி கட்டங்களில் அவனுடைய தலையெழுத்து மாறி போகக்கூடும் என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு 17 முறைகள் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா கட்டாயம் ஓதித்தானாக வேண்டும். அதில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை இஸ்லாத்தை காட்டுவாயாக, ஈமானை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று புதிதாக சுபுஹ் முதல் நுஹர் முதல் அஸர் முதல் மக்ரிப் இஷா சுன்னத்தான தொழுகைகளில் எல்லாம் இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத்தை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார். ஒரு பிறந்த குழந்தை பால் குடிப்பதற்காக அவனுடைய வாயை கொண்டு போவது அது அல்லாஹ் தஆலா கொடுத்த ஹிதாயத். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மை கெடுதியை விளங்குவதற்கு அக்கில் பகுத்தறிவு கொடுத்திருப்பது அது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வகையான ஹிதாயத். உலகத்தில் மார்க்கங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பது மனிதர்களை வழிகாட்டுவதற்காக ஒரு ஹிதாயத். ஆனால் இந்த மார்க்கங்கள் எல்லாம் தவறு செய்திருக்கின்றன. இந்த புத்தி சில நேரம் ஒரு மனிதனை அல்லாஹ் பக்கம் வழிகாட்டுவதில்லை. எந்த காரணத்தினால் தான் ஒரே ஒரு ஹிதாயத் இருக்கிறது, அது அல்லாஹ் தஆலா தனது கையில் வைத்திருக்கக்கூடிய ஹிதாயத். அதுதான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே ஹிதாயத்தை கேட்க வேண்டும், அல்லாஹ் இஸ்லாத்தில் எங்களை நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்ற விடயம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதை உலகத்தில் யாருடைய கையிலும் அல்லாஹ் கொடுக்கவில்லை.
அவனுடைய கையில் வைத்திருக்கிறான் அடியார்கள் கேட்டு கேட்டு அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஆக சிறந்த சொத்தாகி மறுமையில் ஆக பெருமதியான விடயமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அச்சாணியாக இருக்கக்கூடிய மிக முக்கிய மைய கருத்தாக இருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்பதற்கு எங்களுக்கு தௌஃபீக்